உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்கார், கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் நீச்சஸ்தானத்தில், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சந்திரன், செவ்வாய் சந்திரன் பார்வை, சந்திர மங்கள யோகம். அதே சமயம் குருவின் 9ஆம் பார்வையிலும் சந்திரன் இருக்கார், கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது. கும்ப ராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நடக்கிறது. இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனி பயிற்சி தான். சனி பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 8 மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி. மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்தில் மே மாதம் 19ஆம் தேதி விடியற்கால 2:52 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேதுக்கு நடுவில், அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்ட மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கி போகிறாங்க. அதனால் மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் 3 ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது முதல் 5 மாதங்கள் மே மாதம் வரைக்கும், மே 14 வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அந்த அக்டோபர் 19ஆம் தேதி 2025 அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அந்த இடத்துல டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிடுவார். டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை. இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள். இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீன ராசி. அதாவது மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்ப கட்டம்னா 360 டிகிரிஸ் முடிகிற இடம் மீன ராசி. இந்த மீன ராசியில் சனி பகவான் வரும்பொழுது, இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த சனி பயிற்சியில். இதனால் இந்த 2025 பல மாற்றங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அந்த மீன ராசியில் 5 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார். மற்ற எல்லா கிரகங்களும், கேது கன்னி ராசியில் இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இதனால் உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் சில நாடுகள் ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும்.
மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு பல மாற்றங்கள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான, அதாவது எல்லாமே விரயமாகுங்க. நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் செலவாக முடியக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட செலவாக பண்ணணும்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலவை மாற்றிக்கணும். லேட்டஸ்ட் அஸ்யூம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு வராது. இது பொதுவான சூட்சும வழி. ஆனால் இது எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பலருக்கு, அதுவும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து இந்த சமயத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் இருக்கிறது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா ஒன்றா சுப விரயமாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாத செலவுகளாக இருக்கும். பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு பிட்வீன் பிப்ரவரி 4 to மார்ச் 29க்குள்ளார உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் ஜாஸ்தியாக வகையில் தான் இருக்குது. அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் செலவை ஜாஸ்தி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் செலவாகும், ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் இரத்த காயம் ஏற்படும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் குடும்பத்தில் பணப்புழக்கம், உங்களுடைய பணப்புழக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு மாதமான பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துருக்கு அப்படின்னா அதில் வரதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் 10ஆம் இடத்ததிபதி சனி 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும். அதாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். டெம்பரவரி தான் அது. அதனால் நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா கூட வருமானத்தை ஈட்டுவதற்காக இருக்கும். அதே சமயம் சப்போஸ் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு வருமானம் குறைவதற்கோ வருமானம் இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2025ஆவது ஆண்டுங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய, அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது. லாபஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படாது. இன்ஃபேக்ட் பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் மே மாதத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மே மாதம் குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். குரு பார்வை கோடி நன்மை. அதனால் நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுதல், தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுதல், உங்களுடைய கௌரவம் அதிகரித்தல், செல்வாக்கு அதிகரித்தல்லாம் நடக்கும். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், துர்கா சப்தஸ்லோகி சொல்லி வாருங்கள், துர்கா சூக்தம் சொல்லி வாருங்கள். துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள், ஆரோக்கிய குறைபாடுகள், பண இழப்புகள்லாம் தடுக்கிறதுக்கு துர்க்கையின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். ரிஷப ராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற குரு பகவான் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த வருஷத்தில் லாபஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு பதவி, செல்வாக்கு, கௌரவம், தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், வியாபார லாபம், உத்தியோக லாபம்னு எல்லா விதமான லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு. 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால
உங்களுக்கு ருண ரோகங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகுங்க. அந்த கடன் உங்களுக்கு சொத்து சேர்க்கையின் காரணமாக இருக்குமே தவிர நஷ்டத்துக்காக இருக்காது. அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருஷத்துலேருந்து 2028 வரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய சுய முயற்சியில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் உழைக்கிற உழைப்பில் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் தான தர்மம் பண்ணுறேன், நான் செலவு பண்ணுறேன், அதெல்லாம் செலவு, அதாவது படாடோப செலவு பண்ணுறது, தண்ட செலவு பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டிங்கனாலே பாதி கஷ்டம் முடியும். வரக்கூடிய அடுத்த 2028 வரக்கூடிய விரய சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கணும்னா இப்போத்துலேருந்தே சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். அதே மாதிரி குறிப்பாக உங்களை இப்போ சனி பகவான் லியூர் பண்ணுவார். லியூரிங் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் LURE லூர் அப்படின்னு சொன்னால் உங்களை ஆசை காட்டி இழுக்கிறது, அட்ராக்ட் பண்ண, இந்த எலிக்கு மசால் விட வைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல கை வச்சாலும் பணம் வரா மாதிரி, அதாவது நீங்கள் தொட்ட இடம் தான் தங்கமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தவறான நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் இது காரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தகுதிக்கு குறைவான நபர்களிடமிருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதனால் குழந்தைகளை பற்றிய கவலை வேண்டாம். ஆன்மீக நாட்டம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி, நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, பூமி தொடர்பான விஷயங்களில் லாபத்தை ஏற்படுத்துதல் போன்ற விஷயங்களை நடக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைத்தாலும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான லாபங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஏன்னா சனி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு நண்பனான சனி லாபஸ்தானத்துக்கு வரதுனால பதவியை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார். உங்களுடைய தகுதிக்கேற்ற வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் முழுவதும் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். பெருமாளை வணங்குவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் கௌரவத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களுடைய எதிரிகள் பக்கத்தில் வந்தால் கூட உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பரந்தாமனின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். துளசி மாலை சாற்றி வழிபடுவது மட்டுமே உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வராரு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் குரு பகவான் உங்களுடைய 12, 1, 2 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த வருஷம் முழுவதும் முதல் 5 மாதங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்த 5 மாதங்கள் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. கடைசி 2.5 மாதங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகராசியில் உச்சபலத்தை அடையக்கூடிய வகையில் இருக்கார். நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அதே குரு பகவானும் சனி பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ராகு கேது, பாக்ய ராகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். தந்தை மூலமாக இருந்த மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பார். கேது 3ஆம் இடத்துக்கு வரார் இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உபஜயஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு. அதாவது வருஷ ஆரம்பத்தில் கடல் கடந்த பயணம் இருக்கும். அதாவது மே மாதத்துக்குள்ளார பிட்வீன் மே டு அக்டோபர் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபருக்கு மேலே 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நல்லது நடந்தாலும் தசம சனி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுத்தால் வேலை பண்ண விட மாட்டார். நீங்கள் வேலை பண்ணுறதில் கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தில் கெடுதல் பண்ண மாட்டார். அதே சமயம் சிலருக்கு தொழில் ரீதியாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு புதுசாக வேறு ஒரு தொழில் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும், ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய வேலையையோ இல்லை தொழிலையோ மாற்றி அமைத்து கொள்வது நல்லது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் சரிகட்டப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்.
சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார் பாக்யாதிபதி, அதனால் கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. அதாவது குரு உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது செயல்படுத்தலாம். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணத்தை நடத்துகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அப்போ போய் பொண்ணு பார்க்குறேன், அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுங்க. அக்டோபர் மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் செலவு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் முடிஞ்செடுத்து அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது வக்ரகதியில் இருக்கும் பொழுதும் நீங்கள் திருமணம் பற்றிய முயற்சிகளில் ஈடுபடலாம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 2025லேருந்து 2026 ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் திருமண யோகம் உள்ள காலம். அதனால் அந்த டைமில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் திருமண செலவுகளை நீங்கள் அப்போ பண்ணலாமே தவிர புதுசாக திருமண பேச்சுவார்த்தையை துவக்கக்கூடாது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, இந்த வருஷம் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. எப்போ அப்படின்னா சனி வக்கர காலத்தில் பின்னோக்கி நகரும் பொழுது முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அது அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் குருவும் வக்கரமாக இருப்பார். அந்த சமயத்தில் நீங்கள் செயல்படுறது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் செய்யலாமே தவிர அதை விற்க முடியாது. அதனால் நம்ம நிலத்தை விற்கலாம், பணம் வரும், அதை வச்சு வீட்டை கட்டிடலாம், இல்லை அதை வச்சு நம்ம பையனோட கல்யாணத்தை பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குருவை வணங்கி வாருங்கள். தட்சிணாமூர்த்தி பகவானையோ அல்லது நவக்கிரக குருவையோ வணங்கி வாருங்கள். அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துங்க. நீங்களும் மஞ்சள் வஸ்திரத்தை, ஏன்னா குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சனி பகவான் தான். சனி பகவானுக்கு குரு எதிரி. அதனால் மஞ்சள் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு பச்சை வஸ்திரம் அல்லது நீல கலர் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அமைந்திடும். அன்பான கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கும் பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாகக்கூடிய வகையில் இருக்கார். மார்ச் 29 பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் நண்பர்கள், வாழ்க்கை துணை, புதுசாக கல்யாணம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்படி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. அடுத்தது 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். ஸோ மே மாதத்துலேருந்து கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. கடனை வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கல்யாணம் கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் வாங்கின கடன் அப்படியே நிற்கும். அதனால் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தால் ஒன்றா ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு முயற்சி எடுங்க, இல்லாட்டி மேல் படிப்புக்கு முயற்சி எடுங்க, இல்லாட்டி உங்களுடைய வியாபாரத்திற்காக புதிய தொழில் முதலீட்டுக்காக வாங்கணுமே தவிர நீங்கள் கடனை வாங்கி வீட்டு செலவு பண்ணுறது, கடனை வாங்கி வீட்டுக்கு பொருள் வாங்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே யோகாதிபதி 5ஆம் வீட்டதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் இருக்கார். நீச்சஸ்தானமாக இருந்தாலும் வருஷ ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி 1, 2 ஆகிய நாட்களில் சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பதவி உயர்வு கொடுத்து ஆல்ரெடி நாங்கள் ஃபாரினில் இருக்கோம் சார், இல்லை நான் நார்த் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் குர்கான் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கேன், ஒரு நண்பர் கேட்பார், அவர் கடகராசி நண்பர் தான். அவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு போஸ்டிங் கிடைச்சிது. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு மாற்றல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அந்த 2ஆம் இடத்து சனி பார்வை விலகிறதுனாலேயே குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா சார், சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் திரும்பி குடும்பத்தோடு இணையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இது. ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் சார்,
ஜனவரியில் ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. கடைசி மாதமும் கெட்டது கிடையாது, நல்லது தான். கொஞ்சம் உங்களை எப்படி பூமி தன்னை உடம்பு அசைச்சிக்கிற மாதிரி பூகம்பம் வருமோ அது மாதிரி அந்த டைமில் உங்களை அசைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சிறக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும், உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இத்தனை நாளாக வழக்கு எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை கூப்பிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை, உங்கள் வாழ்க்கை துணையோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க, வழக்கு தொடுத்திருப்பாங்க, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிராக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பிறகட்டும் எப்படி மாறிதுன்னு தெரியாது. யார் உங்கள் பேரில் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அது எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மாற்றங்கள் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, இழந்த செல்வாக்கை மட்டுமல்லாமல் இழந்த செல்வத்தையும், நான் கிரெடிட் கார்டில் பணத்தை ஏமாந்துட்டேன் சார், நான் ஒருத்தர்கிட்ட ஆன்லைனில் ஸ்கேமில் ஏமாந்துட்டேன் சார், அதெல்லாம் அரசாங்க உதவியின் மூலமாக பணத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறந்த ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, தந்தை வழி முன்னோர் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். தந்தை வழி முன்னோர் வழிபாடுன்னா உடனே நான் எங்கள் அப்பா இருக்கார் சார் அப்படின்னா, உங்கள் அப்பா அந்த திதி கொடுக்கலன்னா அவரை திதி கொடுக்க வைங்க. அப்பா இறந்துட்டார் அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். எந்த திதினா தை மாதம், புரட்டாசி மாதம், ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் மட்டுமல்லாமல் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களின் சார்பாக, முன்னோர்களுக்காக நீங்கள் ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லி அந்த திதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு இது பழக்கம் இல்லைன்னா கற்றுக்கோங்க. ஏன்னா எதுவுமே கற்றுக்காமல் வராது. தப்பை கற்றுக்குறோம்ல, நல்லதை கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு நல்லது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளுடைய வழித்தோன்றல்களை ஆசீர்வதிப்பார்கள், நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு என்ன வியாதினே தெரியாது, அதனால் பேச முடியாது, நடக்க முடியாது, ஆரோக்கியத்தில் கேடு, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. உங்களுடைய தொழில் மந்தத்தன்மையாக இருக்கும், தொழிலில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற தொழில்னால் லாஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, முன்னோர்கள் திருப்தி இல்லை, முன்னோர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா வருத்தத்தை களையிறதை விட நீங்கள் ஊரில் இருக்கிற எந்த சர்வீஸ் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் முன்னோர் வழிபாடு மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும். குரு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது செலவாகும். அந்த செலவு நல்ல செலவாக அமையறதுக்கு இந்த முன்னோர் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டில் வயதான சுமங்கலிகள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா, அதாவது 30 வயசுலேருந்து 60 வயசு 90 வயசில் ஏதாவது சுமங்கலிகள் இறந்திருந்தால் அவங்களின் ஞாபகார்த்தமாக மங்களை பொண்டுகள், சுமங்கலி பிரார்த்தனை, சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து நமஸ்கரித்து வாருங்கள். உங்கள் குடும்ப சந்ததி வளரும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். சிம்ம ராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய, வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற, கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்க போகிறது. உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அக்டோபர் மாதம் வரைக்கும், மே டு அக்டோபர். அதுக்கப்புறம் உங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பணப்பற்றாக்குறையினால் ஏற்படுமே தவிர மற்றபடி குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளுக்குள் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எதிரிகள் பலம் பெற்றாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாகவும் உடன்பிறப்புகளின் காரணமாகவும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, சனியின் பார்வையும் இருக்கிறதுனால, அதனால் இந்த வருஷம் நீங்கள் மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் அதை தவிர குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் அது லேட்டாக கிடைக்கும். அந்த லேட்டாக கிடைக்காமல் இருக்கிறதுக்கு, டக்குன்னு உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி வாருங்கள், துர்கையை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுத்துகிட்டு வராங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுடைய மார்க் குறையும், ஒரு டேர்மில் குறையும், திருப்பி மறுபடியும் அடுத்த டேர்மில் நல்ல வளர்ச்சி அடையும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 5ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை வரும்பொழுது வளர்ச்சியும் இருக்கும், தடுமாற்றமும் இருக்கும். அதே சமயம் குரு விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பரில்
உங்களுக்கு வீட்டில் செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கான செலவுகள், உங்களுடைய மாமனார் மாமியாருக்குண்டான செலவுகள், வாழ்க்கை துணையின் தொழில் சார்ந்த செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால பணப்புழக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கடன் கொடுத்தவங்களே சில சிக்கல்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பாதிப்பினால் வரக்கூடிய பணப்புழக்கம் குறைபாடுங்கிறது அது அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகிடும். ஏன்னா பணம் வரும், ஆனால் செலவாயிட்டே இருக்கும். இந்த வீடு கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா பணப்புழக்கமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது எப்போனா பிட்வீன் மே டு அக்டோபர் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதம் குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் பேரில் வழக்கு தொடுத்தவங்க, உங்ககிட்ட வம்புக்கு இழுக்கிறவங்க, இவர்கள்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அவர்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்துவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். கன்னி ராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை காட்டிலும் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் சாதகமாக இல்லை. தசமஸ்தானத்துக்கு குரு வர போகிறாரு மே மாதம். அதே சமயம் 7ஆம் இடத்துக்கு சனி வராரு மார்ச் மாதம். இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது கணவன் மனைவி விஷயத்திலோ தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். சிலருக்கு ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருமணத்தில் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த பிரிவுங்கிறது டெம்பரவரியாக இருக்கும். சண்டை போட்டுட்டு வெளியில் போவீங்க, இல்லாட்டி வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க உங்கள் வாழ்க்கை துணை, இல்லை நீங்கள் வெளியூருக்கு போவீங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்தது, 7ஆம் இடம் வீக்காக இருந்தது அப்படின்னா திருமணம் பந்தமே முறியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இது கல்யாணம் ஆனவங்களுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னா தவறான தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர் குழந்தைகளை கண்காணிப்பது அவசியம். ஏன்னா இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு தனியாக ரூமை கொடுத்துட்றோம். நாம் ஹாலில் படுத்துக்கிறோம், இல்லாட்டி அடுத்த பெட்ரூமில் படுக்கிறோன்னா அந்த குழந்தைங்க தாப்பா போட்டுன்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்கிறது. லேப்டாப்பில் விளையாடுறேன், ஃபேஸ்புக் பார்க்குறேன், ட்விட்டர் பார்க்குறேன், இன்ஸ்டா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நோண்டின்னு இருக்கலே தவிர அதில் என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியல, பெற்றோருக்கும் தெரியாதனால தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசி குழந்தைகளின் பெற்றோர்கள் அவசியம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நட்புகளின் மூலமாகவும் சக படிக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாகவும் தேவையற்ற விஷயங்களுக்கு மனசை டைவர்ட் பண்ணுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரே ஒரு அட்வைஸ்னால், உங்களுக்கு படித்தாதான் வாழ்க்கை. நீங்கள் படிக்கலை, நீங்கள் அடுத்தவன் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தடம் மாறுவதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். ஏன்னா இப்போ தான் யூ ஆர் கோயிங் டு செட் ஃபுட் ஆன் த ட்ராக். அதாவது தண்டவாளத்து மேலே கால் வைக்க போகிறீங்க. ஆரம்பமே தருக்கித்துன்னா வாழ்க்கை முழுவதும் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருக்கணும். யாரை நம்பியும் அடுத்தவங்கள ரகசியத்தை பேசாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் தலையே வெடித்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் ஆற்றுலன்னா உங்கள் வீட்டில் கூட சொல்லக்கூடாது. உங்கள் ஆற்றுல போயிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், என்னோடய மனைவிட்ட சொல்கிறேன், எங்கள் ஆற்றுக்கார்ட்ட சொல்கிறேன்னு அப்படி சொன்னேன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு போனால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அக்டோபர் டு டிசம்பர் குரு வக்ரகதியில் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு பெரிய லாபம் வருவது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவார்கள். அக்டோபருக்கு அப்புறம் அவங்களுடைய
வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. படிக்கிற குழந்தைகள் உங்கள் தம்பியோ தங்கையோ படிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் மிரட்டி உருட்டி அடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த அக்டோபர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. எப்போ பாரு புக்கும் கையுமா படிச்சுட்டே இருப்பா. ஆனால் அதுலேயும் இந்த 7ஆம் இடத்து சனி இருக்கிறதுனால தம்பி தங்கைகளை கண்காணிப்பது அவசியம். அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா தப்பான விஷயத்தை படிக்கக்கூடாதுல்ல, தேவையில்லாத விஷயத்தையும் படிக்கக்கூடாது. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய பரிகாரம் 2025 அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். இந்த பெருமாள் கோயிலில் குதிரை முகம் கொண்ட பெருமாள் ஹயக்ரீவர்னு பேர். அவர் தான் சரஸ்வதி தேவிக்கே வேதத்தை கற்றுக் கொடுத்தவர். பிரம்மாவுக்கே அவர் தான் கிளாஸ் எடுத்தவர். அதனால் ஹயக்ரீவ பெருமானை வணங்குங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே எனும் மாமந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லி வாருங்கள். இது படிக்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை, பிறந்த குழந்தை முதல் எப்போ பேச கற்றுக்கிறதோ அப்போவே சொல்லிக் கொடுக்கணும் இந்த மந்திரத்தை. அப்பேற்பட்ட மந்திரம் இதை. அதுலேருந்து 90 வயசு ஆனாலும் சரி, 99 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபம் பண்ணின்னு இருங்கோ. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுக்கண் திறப்பதற்குண்டான யோகத்தையும் நண்பர்களால் ஏற்படுகின்ற தடுமாற்றத்தை விலக்கி வைக்கும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திடும். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கிட்டத்தட்ட இன்னொரு 2.5-3 வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் உங்ககிட்ட ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். உங்களை நீங்கள் அழகுபடுத்திப்பீங்க. உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பெரிய நபர்களுடன் பெரிய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுடைய பதவியை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கும். காரணம் என்னென்னா, ஜூன் மாதம் வரைக்கும் தசமஸ்தானத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த கடகராசியில் செவ்வாய் நீச்ச பங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்களையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த கடனை வாங்கி புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. கடனை வாங்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி டிராவல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தூக்கம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால, ஏன்னா தூக்கமின்மை இருக்கும். ஏன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே சனி பகவானின் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தூக்கமின்மையின் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் தொடக்கூடிய விஷயத்திலெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதில் குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். உங்களுடைய இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இளைய சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குழந்தைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார திருமணம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மே மாதம் முதல் அக்டோபர் வரை நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு அக்டோபர் டு டிசம்பர் ட்ராவல் பண்ணுவார். அதனால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட்டு டைரக்டர் போஸ்ட் கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்டு உங்களை ஜிஎம்மாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்படி நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொந்த தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடல் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம். உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட செலவுகள், மனக்கசப்புகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள உங்கள் பேர் கெட்ட பேர் ஏற்பட்டுருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும். அதனால் உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025 அப்படிங்கிறது சனியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். குருவும் இந்த வருஷம் முழுவதும் 3 இடங்கள்ல 8, 9, 10 ஆகிய 3 இடங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பணப்புழக்கம், வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லி வாருங்கள். தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தாமரை வழிபாடு செய்ய வேண்டும். தாமரை பூவை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அவஸ்தைப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சி இருந்தது, இழப்புகள் அதிகரித்தது, ஏமாற்றங்கள் அதிகரித்தது. ரோட்டில் போகிறவங்களாம் உங்களை ஏமாற்றுவாங்க, ஈஸியாக ஏமாற்றிட்டு இருந்தாங்க. கடந்த வருஷமே மாறி இருக்கும். இந்த வருஷம் இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அர்த்தாஷ்டம சனி முடிகிறது, அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசினாங்களோ அவர்கள் மூக்குடைபடக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு முழுவதும் எல்லா கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிப்பீங்க. அதாவது நீங்கள் ரன்னிங் ரேஸில் இருக்கீங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதில் இருந்த தடங்கல்கள் விலகி இருக்கும். அதனால் சொத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. இந்த வருஷம் உங்கள் பதவியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு லாபகரமான செய்திகளை தருவார். குரு வருஷ ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும், திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார். நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே சமயம் மே டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பணபலம், அதாவது லம்சம் அமௌண்ட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாட்ரி டிக்கெட் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உழைப்பின் சார்ந்ததாக இருக்கணும், அதிர்ஷ்டத்தில் வராது. உழைச்சாதான் வரணும். வராமல் அதிர்ஷ்டத்தில் வந்ததுன்னா அது நிலையாக நிற்காது, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த வருஷம் உழைப்புக்குண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்காவது 7.5 சனி நடந்துட்டு இருந்ததுன்னா அவளுடைய செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த வருஷம் குரு பகவான் அக்டோபர் டு டிசம்பர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இந்த மே டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை மட்டுமல்ல, தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இப்படி எல்லாருக்கும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுமோ தினமும் பண்ணினா விசேஷம். 365 நாள் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதாவது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தினமும் குறுக்கு வழி போகக்கூடாது. என்றைக்கு முடியலோ அன்னைக்கு மட்டும் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. விஸ்தார ஸ்தாவர ஸ்தானோ பிரமாணம் பீஜமவ்யம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வ வாகி ஸ்வரேஸ்வரக. யாருக்காவது வேணும், இது தனிப்பட்ட முறையில் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டிங்கன்னா நான் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், பணப்புழக்கம், திரவிய லாபம், தொழில் லாபம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வெற்றிகளை, புதிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தனுசு ராசி, அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. வெற்றிகள் கொடுக்க வேண்டிய சனி பகவான்
மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம். அப்போ சார் மூன்றாம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் எதுவும் கொடுக்கலன்னா, உங்களுக்கு அவர் பாதகாதிபதி, 2ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி 3ல் மறைஞ்சிருந்தால் கொடுத்துருக்க வேண்டியது. ஆனால் கும்பராசியில் இருந்த வரைக்கும் அவரால் பெருசாக கொடுக்க முடியல. ஏன்னா குரு உங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுனால கடனைத்தான் ஜாஸ்தி பண்ணினார். ஆனால் இப்போ குரு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதே சமயம் சனி 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். அர்த்தாஷ்டம சனி அலைச்சலை ஜாஸ்தி கொடுப்பார். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சுகத்தை கொடுக்குறாருன்னா அவர் அலைச்சலை கொடுப்பார். சுகத்தை அடுத்த வருஷம் சுகம் வரணும்னா இப்போ உழைச்சாதான் உண்டு. நமக்கு அடுத்த மே மாதம் உங்களுக்கு பணம் வரணும்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் உழைச்சிருக்கணும். உழைக்காமே சம்பளம் கொடுப்பாங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த வருஷம் உழைச்சிங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதே சமயம் உடம்பு சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு இந்த வருஷம் 6, 7, 8 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சில சமயம் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பிட்வீன் மார்ச் டு மே மாதம் வரைக்கும். மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயங்களில் சனி கொடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை உங்களுக்கு குரு சாதகமாக மாற்றி கொடுப்பார். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா இந்த திருமண யோகம் கிடைச்சாதான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயார் மூலமாக உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அது கெடுதலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் செவ்வாய் எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அந்த இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பூர்வீக சொத்து இடத்துலலாம் இந்த வருஷம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்கள் இதுக்கே ட்ராவல் சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இந்த ஊரில் இந்த சொத்து இருக்கா, அந்த ஊரில் அந்த சொத்து இருக்கா, இந்த சொத்தை யாரும் என்கரேஜ் பண்ணலையா, இந்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணலையே, இந்த இடத்த யாராவது செவுத்தை இடிச்சிட்டாங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 2-3 மாதம் செலவாகும். செலவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலும் ஏற்படும். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டுங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள், சப்போஸ் நீங்கள் வேலையோ தொழிலோ ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுப்பாரு. இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சங்கடத்தை கொடுப்பாரு. வீடு மனை மாற்றத்திற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குரு வழிபாடு செய்யணும், சித்தர் வழிபாடு செய்யணும். எங்கெல்லாம் சித்தர்கள் சமாதியானாங்க, ஒரு மகான் அந்த இடத்துல சமாதியாக இருக்காருன்னா அந்த இடத்துக்கு போங்க, தப்பே கிடையாது. அதே சமயம் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாராவது சுமங்கலிகள் இறந்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு அல்லது உங்களுடைய முன்னோர்களில் சுமங்கலிகள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களை தகர்த்தெறியும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டு. அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்திலேருந்து உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அனைத்து வழிகளும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கஷ்டத்திலேருந்து விமோச்சனம், அவமானத்திலேருந்து விமோச்சனம், நஷ்டத்திலேருந்து விமோச்சனம், குடும்பத்தில் நிம்மதி, பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகுதல், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். 2ஆம் இடத்துல இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. முதல்ல பொதுவாகவே சனி 3ஆம் இடத்துல மறைந்தாலே நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த 3ஆம் இடத்துக்கு அவர் எதிரி ஸ்தானத்துக்கு போகிறார். எதிரியோட வீட்டுக்கு, குருவோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, வருமானம், தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், படிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதல். சீட்டு கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களோட தலைமை உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா
இப்பொழுது அந்த தலைமை உங்களை அழைத்து மீண்டும் பதவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை வரக்கூடிய மே மாதம் முதல் அக்டோபருக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன் சுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் தொழிலை துவக்க போகிறீங்க, இப்போ தான் தொழிலை ஒரு புதிய பரிமாணத்தில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அதுக்கு பணம் வேணும், அதுக்கு முதலீடு வேணும், அதுக்கு செலவு வேணும், ஸ்டாஃப்ஸ் வேணும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் வேணும். அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான பண முதலீடுகள் உங்களுக்கு கடன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான். குரு பகவான் அக்டோபர் டு டிசம்பர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய தந்தை மூலமாகவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் அமையும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா குரு பார்வையில் சனி வந்துடுவார். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் குருவின் 9ஆம் பார்வையில் சனி இருப்பார். கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எதிரிகள், வேற்று மத வேற்று ஜாதி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல சார், நான் புலம்பி தீக்கிறேன், எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் இந்த வருஷம் நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும். எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, காமாக இருப்பாங்க. ஆனால் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். அதில் சில பேர் முன்ன பின்ன இருப்பாங்க, உழைப்பும் கம்மியாக இருக்கும், அடுத்தவங்களை வேலை வாங்குறதுல சாமர்த்தியமாக இருப்பாங்க. அதே சமயம் யாருக்கிட்டையும் ரொம்ப சண்டை போடுவாங்க, அதனால் விலகி இருப்பாங்க. இல்லாட்டி சண்டை போடாமல் பேசாமல் விலகி இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்கள், அந்த மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு 50 வயசு ஆகிடுச்சு சார், 54 வயசு ஆகிடுச்சு சார், 53 வயசு ஆகிடுச்சு சார், அவளுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் வெற்றி தரக்கூடிய ஆண்டு, பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டு, வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. அதற்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்னா, தாமரை வழிபாடு, மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை வழிபாடு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை தோறும், ஆக்சுவலாக அது பெரிய ப்ராசஸ், அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதற்கு தனியாக ஒரு எபிசோடும் போட போகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தோறும் ஒன்றா காத்தால் 6 மணிலேருந்து 7 மணி, இல்லாட்டி 8 மணிலேருந்து 9 மணி, இல்லாட்டி ராத்திரி 8லேருந்து 9 மணி, இந்த 3 டைமுக்குள்ளார பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயார் சன்னதிக்கு சென்று அங்கே ஒரே ஒரு தாமரையை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் தினமும் இட்டுட்டு வாங்க. இது ஆண்களும் இட்டுக்கலாம், பெண்களும் இட்டுக்கலாம், குழந்தைகளும் இட்டுக்கலாம், யார் வேணால் இட்டுக்கலாம், எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இந்த நெத்தியில் இட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு முக வசீகரம் ஏற்பட்டு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான தொழில் வாய்ப்பையும் வியாபார வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவாள் அந்த அன்னை. அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கலான ஆண்டுங்க. உங்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் திட்டலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோடய கடமை சொல்ல வேண்டியது, கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துக்கு ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு கௌரவ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளினால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, பணப்புழக்கம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கிறதுக்கோ இல்லை வீட்டிலேயே படுக்கிறதுக்கோ 4 செவத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பகவான் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் என்னென்னா, அவருடைய பார்வை பலம் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவர் உங்கள் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அப்போ பாதிப்பு இருக்காது. ஒன்றா பிஃபோர் மே ஆர் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, வியாபாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். வேற ஒருத்தரை வச்சு, அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக
உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, உங்களால் படித்ததை சொல்ல முடியாது, நீங்கள் எழுதவும் முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய டைம் இப்போ இல்லை. அதனால தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியமும் சற்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக அந்த மார்ச் ஏப்ரல் மேலே 10th 12th படிக்கிற அந்த போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் சற்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டு இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கினாலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறது தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த குழந்தைகளும் குறிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள்லாம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. தோல்விங்கிறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், முதல் படிக்கட்டு. தோல்வியே முதல் படிக்கட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லா படிக்கட்டுலையுமே தோல்வி அடைய மாட்டீங்க. முதல் படிக்கட்டு தோல்வி, அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் படிப்பு மட்டுங்கிறது முக்கியம் இல்லை, படிப்பும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவார்கள். ஓரளவுக்கு சுமூகமாக பணம் சம்பாதிக்கலாம். அதே சமயம் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். தனலாபம், பதவி போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை கொடுக்குமே தவிர அதனால் லாபத்தை ஏற்படுத்தாது. உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ கொஞ்சம் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உடம்பினால் உழைப்பை தாருங்கள். உடம்புனால் உழைப்புன்னா அடுத்தவங்களுக்கு உடல் உழைப்பை தாருங்கள். 1 hour ஒர்க் பண்ணால் எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் எஃபர்ட்லெஸ் மணி மேக்கிங் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான். நீங்கள் 100 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா 40 மணி நேரத்துக்கு உண்டான சம்பளம் தான் வரும். ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் 60 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அதுலேயே குற்றம் சொல்லி இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு 30 மணி நேரத்துக்கு பாதியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் கேட்கலாம், பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுறதுன்னு. மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவள் பின்னாடி ஓடினா உங்களுக்கு பணம் வராது. நீங்கள் விட்டு விலகி போங்க, உங்களை தேடி வருவாள். அதனால் இந்த வருஷம் மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உழைப்புக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம், அதாவது மனிதாபிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் தாவரங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றுங்கள். உயிரற்ற பிராணிகளுக்கும் உயிருள்ள பிராணிகளுக்கும், உயிரற்ற பிராணிகள்னால் செடி கொடிகள் எல்லாமே, அதே மாதிரி ஏதாவது ஒரு நாயோ சேவலோ ஏதோ ஒன்று இறந்து போயிடுச்சுன்னா அதுக்குண்டான ஈம மரியாதைகளை செய்வது முயற்சி எடுங்க. அதே சமயம் பசுமாடுகளுக்கு செவ்வாழை பழம் கொடுத்து வாருங்கள். செவ்வாழை பழம் கொடுக்க 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 உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பாவகர்மாக்கள் உங்களை கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தும். உடல் சோர்வினால் வரக்கூடிய லாபம்தான் உங்களுக்கு லாபம். அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சனி இருந்த வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் ஏகப்பட்ட செலவுங்க. எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. எங்களுக்கு 10 ரூபா வந்ததுன்னா 1000 ரூபா செலவு, 100 ரூபா வந்தால் 10,000 ரூபா செலவுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீனராசியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால் அவர்களுக்கு பணப்புழக்கம் குறைவாக இருந்தது. பணப்புழக்கம் இருக்கும், சேமிப்பு குறைவாக இருந்தது. இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் அதனால் உங்களுக்கு பண இழப்பு, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, ஊருக்கு போகிற செலவு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற செலவுன்னு ஏகப்பட்ட செலவு. சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கோ, சிலருக்கு தொழில் வாய்ப்பு மாறுவதற்கோ, இந்த தொழில் வேண்டாம் இந்த தொழில் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களிடம் இருந்து விலகிறதுக்கோ, பார்ட்னர்ஷிப்பில் பிரிவை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் துவங்குறேன், புதுசாக பேச்சை தொழிலாக தொடங்குபவர்கள் சற்று சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்கள் பேருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் குரு இந்த வருஷ ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். மே மாதம் 4ஆம் இடத்துக்கு போக பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முதலீடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவசரப்பட்டு தொழிலில் முதலீடு பண்ணாதீங்க.
ஏன்னா நீங்கள் பணம் போடுற தொழிலில் வந்து சிலருக்கு வந்து அந்த தொழிலை இழுத்து மூடுறதுக்கோ அல்லது தொழிலை யாருக்காவது விற்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துமே தவிர அதனால் லாபம் கிடையாது. இதில் பத்தாவதுக்கு வீட்டில் அக்கா தம்பி அண்ணன் தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண செலவு, உங்களுடைய திருமண செலவு, ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு மனஸ்தாபம் வந்து பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் குடும்பத்தாரின் உறவினர்களின் திருமண செலவுகள், உறவினர்களின் கிரகப்பிரவேசம் போன்ற செலவுகளில் நீங்கள் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யாருக்காவது பணம் உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் பொல்லாப்பு, கொடுக்காமல் இருந்தாலும் பொல்லாப்பு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணத்தை திருப்பி கேட்டிங்கன்னா நானாக கேட்டேன் நீ தானே கொடுத்தேன்பாங்க. சரி, பணம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நான் கேட்டும் அவன் கொடுக்கலன்ட்டு உங்கள் பேரில் கெட்ட பேர் வரும். ஸோ எப்படியும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அது எப்படி சமாளிக்கக்கூடிய வகையில் முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகக்கூடிய மே முதல் அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த சில வருஷங்களாக ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள், அடி வாங்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் நடந்திருக்கும். உங்கள் பேரில் எல்லாரும் குற்றம் சுமத்தி பேசியிருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த வருஷம் அதனால் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு, யாராவது உங்களை தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ணின தப்புக்கு தான் திட்டு விடும். அதனால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்களை சந்தேகப்படுவீங்க. அடுத்தவங்க உங்கள் மனைவியோ கணவனோ உங்களை அதிகமாக சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கணவன் மனைவி உறவில் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கணவர் உங்கள் பேரில் அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பிரிவு வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 2025ஆம் ஆண்டுங்கிறது வந்து மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு உடம்புல ஒரு அசதி இருக்கும். ஏன்னா ராசியில் தலையில் சனி பகவான் உட்காந்துருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து என்னமோ ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சுட்டு நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய வண்டி வாங்கலாம், சிலருக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம். இது எல்லாமே நல்லது தான். ஆனால் வண்டியில் போகும்பொழுது நிதானமாக போங்க. அவசரப்பட்டு ரேஷ் டிரைவிங் போகாதீங்க. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு அக்டோபர் டு டிசம்பர் பயிற்சி ஆகிறாரு. அந்த சமயத்தில் உங்கள் குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடன்பிறப்புகளாலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தலைப்பகுதியில், நெஞ்சு பகுதியில், வயிற்று பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பின் இடுப்பு பகுதியிலலாம் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தலைப்பகுதி, இடுப்பு பகுதியில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. அதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், முதல்ல உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யணும். அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் போய் கும்பகோணத்தில் கோதானம் பண்ணுறேன், பூமி தானம் பண்ணுறேன், எல்லா சிவன் கோயிலுக்கும் வரவாளுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மரியாதை பண்ணியிருக்கணும். உங்கள் அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு அங்கே போய் பண்ணினேன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கும்பகோணத்தில் கோதானம், வீட்டில் அம்மா அப்பா பட்டினிங்கிறது வந்து பைத்தியக்காரதனம். அதனால் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை வழிபடுங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். இதை தவிர அடுத்ததாக ஒரு முக்கியமான வழிபாடு என்னென்னா, சக்கரத்தாழ்வார், பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பார். அந்த சக்கரத்தாழ்வாரை நீங்கள் தினமும் போயிட்டு 12 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. சக்கரத்தாழ்வார் மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பிரதட்சணமாவது 12 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும், அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு ராசி பலன்களை பொறுத்த மட்டில் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்கிறது தான் உண்மை. அதனால் நம்ம இப்போ சொல்லியிருக்கிற பரிகாரங்களை மட்டுமல்லாமல் மாதாந்திர ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற குரு, சுக்கிர மற்றும் செவ்வாய் பயிற்சிகளில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக உடனே சில பேர் சொல்லுவாங்க ஜோசியர் டைப் வச்சுருக்காருன்னு. நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். எந்த கோயிலுக்கும் நீங்கள் போனால் கூட நீங்கள் தான் அங்கே பரிகாரம் பண்ணணுமே தவிர யாரையும் சப்ஸ்டியூட் வச்சு பண்ணக்கூடாது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில்
வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை கிரமமாக செய்து வர வேண்டும். கிரமம்னா கரெக்டாக பண்ணிட்டு வரணும். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான பலன்கள் சங்கடத்தை குறைவாக தருவதற்குண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.